பச்சை பயிறு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 4 மிளகு, இதோட பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட 5 பல் பூண்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பச்சை பயிரை இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பச்சை பயிறு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.